ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை செஷன். எஸ், நான் உங்கள் அருண். எஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்ம இன்டெலிஜென்ட் பியூரோ ஐபி வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன். ஸோ அப்ளிகேஷன் டேட் எல்லாம் பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதி முடிஞ்சு போச்சு. ஸோ அந்த ஒரு எக்ஸாமுக்காக தயாராகுது. ஸோ அண்ட் அதில் இருக்கக்கூடிய ஆப்டிடியூட் பார்ட், ஓகேங்களா. ஸோ மேக்ஸ் கொஸ்டின்ஸ் தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது, ஓகேங்களா. இட்ஸ் கம்ப்ளீட்லி நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் ஐபி அப்படின்னு வரும்போது இன்டெலிஜென்ட் பியூரோ நம்மள நிறைய பேருக்கு எக்ஸாமுக்கெலாம் அப்ளை பண்ணிட்டோம், கரெக்டாக. எக்ஸாமுக்கெலாம் அப்ளை பண்ணியாச்சு. பட் இதில் இருக்கக்கூடிய அந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ், இதில் எத்தனை கேள்விகள் கேட்பாங்க, இதெல்லாம் நம்ம நல்லா கவனிச்சோமா இல்லையா அப்படின்றதே கொஞ்சம் ஒரு மாதிரி டவுட்டாகவே இருக்குது, கரெக்டாக. ஸோ ஏன்னா வந்துட்டு இந்த எக்ஸாமினேஷன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஓகேங்களா, மொத்தம் எத்தனை லெவல் ஆஃப் எக்ஸாமினேஷன் அண்ட் இதில் வந்து என்னென்ன கேட்க போகிறாங்க அப்படின்றதே நம்ம நிறைய பேருக்கு, ஏன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க, சார் இது வந்து எப்படி நடக்கும், இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ அதை பற்றி ஃபஸ்ட்டு ஒரு ஸ்மால் இன்ட்ரோடக்ஷன் நான் கொடுத்துட்றேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஓகேங்களா. ஸோ முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா டயர் 1, டயர் 2, டயர் 3 அப்படின்ற மொத்தம் வந்து மொத்தம் டயர் 3 அப்படின்ற 3 வகையான ப்ராசஸ் நடக்கும் இதில் வந்து, ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் டயர் 1, ஓகேங்களா. ஸோ டயர் 1 பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி அண்ட் மதுரை, இந்த 4 இடத்துல வந்து நமக்கு எக்ஸாம் சென்டர்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. டோட்டலாக நீங்கள் டயர் 1 பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ எழுத போகிறீங்க அப்படின்னா 100 மார்க்ஸ் எழுத போகிறீங்க, கரெக்டாக. ஸோ 100 மார்க் எழுதுவீங்க. அண்ட் இந்த 100 மார்க் அப்படின்றது மொத்தம் 5, ஓகேங்களா, 5 பார்ட்டாக அவங்க பிரித்து கொடுக்குறாங்க. என்னென்னது, இட்ஸ் எ ஜென்ரல் அவேர்னஸ், quants aptitude, numerical ability or reasoning, logical reasoning ability, and then English language, and then another one பார்த்தீங்க அப்படின்னா general studies. general awareness வேற, general studies வேறப்பா. general awareness அப்படின்றது நம்மளுடைய current affairs ரிலேட்டடாக இருக்கக்கூடியது, ஓகேங்களா. ஜென்ரல் அவேர்னஸ்னாவே அதுதான், ஓகேங்களா. ஸோ இட்ஸ் ஜென்ரல் அவேர்னஸில் கரண்ட் அஃபேர்ஸ் ப்ளஸ் இந்த எக்கனாமி ஓரியன்ட் அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் அதுக்குள்ளே உள்ளடங்கிடும், ஓகேங்களா. இட்ஸ் கம்ப்ளீட்லி ஜென்ரல் அவேர்னஸ் வந்துடும். அண்ட் தென் அடுத்த விஷயம், இந்த ஜென்ரல் அவேர்னஸில் முக்கியமாக என்ன, நிறைய பேருக்கு இந்த ஜென்ரல் அவேர்னஸுக்கும் ஜென்ரல் ஸ்டடீஸுக்கும் நிறைய வித்தியாசம் தெரிய மாட்டேங்குது. அதாவது என்ன அப்படின்னா, ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்னு வரும்போது நம்மளுடைய சயின்ஸ் பார்ட், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பாட்னி அதெல்லாம் இருக்குல்ல, அது ஒன்று. அதே மாதிரி பாலிட்டி, எக்கனாமி இந்த மாதிரி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா டாப்பிக்குமே, ஓகேங்களா, நம்ம ஸ்கூல் புக்கை வச்சு படிப்போம்ல, அது எல்லாமே இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்ற ஒரு டாபிக்குள்ளே உள்ளே போயிடும். அப்போ ஜென்ரல் அவேர்னஸ்னால் என்ன சார்? அவேர்னஸ் அந்த வார்த்தையில் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான், ஓகேங்களா. ஸோ ஜென்ரல் அவேர்னஸ், அந்த அவேர்னஸில் என்னென்ன பண்ணியிருப்பாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய கரண்ட் ஈவெண்ட், இப்போ ரீசெண்டாக நடந்திருக்கக்கூடிய நடப்பு நிகழ்வுகள் ஒன்று. இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா ஹிஸ்ட்ரினா தான், நம்ம ஹிஸ்ட்ரியை வந்து ஜென்ரல் ஸ்டடீஸில் படிச்சிருக்கோம். அதில் இருக்கக்கூடிய சில முக்கியமான ஸ்டாட்டிக் ஜிகே, காலத்தால் மாற்ற முடியாத சில அவேர்னஸ், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நமக்கு சில விஷயங்கள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, தாஜ்மஹாலை கட்டியது யார், கரெக்டா. ஸோ இது வந்து ஹிஸ்ட்ரி, ஆனால் காலத்தால் மாற்ற முடியாத ஒரு நிகழ்வு, கரெக்டாக. ஸோ ஹிஸ்ட்ரி அப்படின்னாவே காலத்தால் மாற்ற முடியாது தான், பட் இருந்தாலும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், கரெக்டாக. ஸோ குப்தர் எந்த ஆண்டு எந்த காலகட்டத்தில் வந்துட்டு வாழ்ந்தார் அல்லது சம்திங் இந்த மாதிரி ரிலேட்டட். மதுரை நாயக்கர்கள் எந்த ஆண்டு, ஓகேங்களா. ஸோ மதுரையை ஆட்சியை பிடித்தனர், எந்த ஆண்டு காலம் அவர்கள் ஆட்சி விரட்டியடிக்கப்பட்டது, இதெல்லாம் ஜென்ரலாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குமா என்ன? ஹிஸ்ட்ரி படித்தவங்களுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும். ஆனால் நம்ம தாஜ்மஹாலை பற்றி ஒருத்தவங்க கேட்குறாங்க, இல்லை குதிப்புனாரை பற்றி ஒருத்தவங்க கேட்குறாங்க, இல்லை சன் டெம்பிள், சூரிய கோவில் அதை பற்றி சிலர் யாராவது கேட்குறாங்க அப்படின்னா, ஆமாப்பா கேள்விப்பட்டிருக்கேன், அந்த மாதிரி ஒரு வார்த்தைகள் சொல்லுவோம் பார்த்தீங்களா. இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள், தட் மீன்ஸ் அது ஸ்டாட்டிக் ஜிகே அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த ஸ்டாட்டிக் ஜிகேலேயே நாம் படிக்க தவறிய சில ஸ்டாட்டிக் ஜிகேக்களும் இதில் நமக்கு உள்ளடங்கும், நம்ம இன்டெலிஜென்ட் பியூரோ பொறுத்த வரைக்கும். ஸோ அதையும் நம்ம சேர்த்து படிக்கணும். ஏன்னா இது வந்து கிட்டத்தட்ட எஸ்எஸ்சி பேட்டர்ன் மாதிரி, கிட்டத்தட்ட எஸ்எஸ்சி பேட்டர்ன் மாதிரி தான். பட் என்ன, இங்கே 4 பார்ட் இருக்கும், இங்கே 5 பார்ட் தனியாக. என்ன ஜென்ரல், அந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸை தனியாக பிரித்து எல்லாத்துலேயும் ஒரு 5 மார்க்கை குறைச்சி இதை கொண்டு வந்து உள்ளே இன்க்ளூட் பண்ணிட்டாங்க, ஓகேங்களா. ஸோ அதுதான் இங்கே, ஓகேங்களா. ஓவரால் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் எக்ஸாம், 100 கேள்விகள் நீங்கள் எழுதுவீங்க. இதுக்கு நெகட்டிவ் மார்க்கும் இருக்குது. த செகண்ட் பார்ட் அப்படின்னு பார்க்கும்போது டயர் 2 எக்ஸாமினேஷன் இஸ் அ லெவல் 2, இஸ் அ டிஸ்கிரிப்டிவ் டைப், ஓகேங்களா. கம்ப்ளீட்லி இட்ஸ் என்னது, 1 மணி நேரம் 50 மார்க்குகளுக்காக எழுத போகிற ஒரு எக்ஸாமினேஷன். கம்ப்ளீட்லி ஹேண்ட் ரிட்டனில் நீங்கள் எழுதுவீங்க. எஸ்ஏ ரைட்டிங்காக ஒரு 30 மார்க்கும், உங்களுடைய அது வந்து காம்ப்ரிஹென்ஷன் மாதிரி, ஓகேங்களா, ஒரு பேராகிராஃபாக நீங்கள் எழுதணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லெட்டர் ரைட்டிங் அப்படின்னு சொல்ல பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட அதுக்கு வந்து ஒரு 20 மார்க்கும், டோட்டலாக 50 மார்க்குகள் இதில் நீங்கள் ஸ்கோர் பண்ண எழுத போகிறீங்க. அதில் ஸ்கோரிங்கை வச்சு உங்களுக்கு
டயர் 2 ஓட ஃபில்டரேஷன் இருக்கும். அண்ட் தென் மூணாவது டயர் 3 அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இட்ஸ் இன்டர்வியூ. ஓகேங்களா, உங்களுக்கு இன்டர்வியூவும் இதில் இருக்கும். ஓகேவா, ஸோ இன்டர்வியூ. ஓகேங்களா, இது ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு மார்க் 100 மார்க். அப்போ ஓவராலாக கிட்டத்தட்ட 250 மார்க்குகளுக்கு நீங்கள் இந்த எக்ஸாமை எழுத போறீங்க. ஓகேங்களா, இதுதான்ப்பா வந்து இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்றது ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா. ஓகேங்களா, ஸோ அண்ட் தென் அதே மாதிரி வேற ஏதாவது இந்த எக்ஸாமை பற்றின உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, அல்லது லைவ் சாட்டில் கமெண்டாக கேளுங்க. உங்களுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா, ரொம்ப ஒரு வேளை ஆன்சர் பண்ணலை அப்படின்னா கீழே நீங்கள் கொடுத்துருங்க. ஓகேங்களா, கமெண்ட் செக்ஷனில் கமெண்டாக போட்டு விட்டுருங்க. கம்ப்ளீட்டாக உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். ஓகேங்களா, அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக நான் கொடுத்துட்றேன். ஓகேங்களா, சரி, ஓகே. ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம பார்ட்குள்ளே போயிடலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா இது கடைசியாக 2017 கேள்விகள் எனக்கு கிடைச்சது. ஸோ அதை பற்றி உங்களுக்கு எடுத்து வந்திருக்கேன். மேக்ஸிமம் என்ன பண்ணியிருந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அப்ளிகேஷன் ஓரியன்ட் ப்ராப்ளம் தான். அந்த 20 கேள்விகள் இருக்குது பார்த்தீங்களா, 20ல் நமக்கு கிட்டத்தட்ட நெருக்கி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஓரியன்ட் ப்ராப்ளமையே திரும்ப திரும்ப ஃபாலோ பண்ணியிருக்காங்க. மற்ற அல்ஜிப்ராவோ இல்லை டேட்டா இன்டர்பிரேஷனோ இதெல்லாம் அவங்க பெருசாக யூஸ் பண்ணிக்கவே கிடையாது, அது வரவே இல்லை. ஸோ மேக்ஸிமம் அப்ளிகேஷன் ஓரியன்ட் ப்ராப்ளம், மேக்ஸை பொறுத்த வரைக்கும் அப்ளிகேஷன் ஓரியன்ட் ப்ராப்ளம், அதுக்கு வந்து அர்த்தமெட்டிக் ப்ராப்ளம்ஸுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் அதிகமாகவே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அதனால் அதை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, சரி வாங்க. ஓகேங்களா, ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஓகேப்பா, ஓகேவா, ஸோ பேசிக் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தாச்சு. நம்மளுடைய ADA 247ல இப்போ யாராவது நம்மளுடைய டெஸ்ட் பேக்கேஜ் அல்லது வீடியோ கோர்சஸ் பை பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா Y249 அப்படின்றது என்னோட ப்ரோமோ கோட். ஓகேங்களா, 249 இது ஃபேக்கல்ட்டி ப்ரோமோ கோட். இதை வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு 82% வரைக்கும் உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும். ஓகேங்களா, உங்களுடைய மொபைல் ஆப்பில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது, ஓகேங்களா, மொபைல் ஆப்பில் காயின்ஸையும் சேர்த்து யூஸ் பண்ணும்போது 82% வரைக்கும் ஆஃபர் கிடைக்கும். ஸோ இமீடியட்டாக கெட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. Y249 அப்படின்றது என்னுடைய ப்ரோமோ கோட். ஓகேங்களா, த நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா கோர்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது SSC கிளாஸஸ் இப்போ அவைலபிள் இருக்குது. லாஸ்ட் மண்டே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னைக்கு மண்டே கிட்டத்தட்ட 1 வீக் ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஸோ இமீடியட்டாக ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணுங்க. CGL மற்றும் CHSLக்கு கம்ப்ளீட்லி ஒரு ஃபவுண்டேஷன் கிளாஸஸ். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா TNPSC, ஓகேங்களா, குரூப் 2 2A இதற்கான கம்ப்ளீட் ஃபவுண்டேஷன் கிளாஸஸ் February 1 நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ பொங்கல் முடிச்சுட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஒரு ஃப்ரெஷ் பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அந்த தமிழ்நாடு மெகா பேக் இருக்குது பார்த்தீங்களா, இதை பை பண்ணவங்களுக்கு எல்லாமே இந்த சொல்கிறேன் பார்த்தீங்களா, இந்த பேக்கேஜ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக உள்ளே ஆட் பண்ணப்படும். அவங்க செப்பரேட்டாக பை பண்ண தேவையில்லை. இன்கேஸ் யாராவது பை பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த தமிழ்நாடு மெகா பேக்கை என்னோட பர்சனல் சஜஷன். ஏன் அப்படின்னா அது கிட்டத்தட்ட ஒரு 1500 செலவு பண்ணுவீங்க. ஒரு 2 இப்போ டிஎன்பிஎஸ்சிக்கு ஒரு டெஸ்ட் பேக்கேஜ் வாங்கணும் அண்ட் எஸ்எஸ்சிக்கு ஒரு டெஸ்ட் பேக்கேஜ் வாங்கணும் அண்ட் அதோட டெஸ்ட் சீரிஸ் வாங்கிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் செலவு வர்றது அந்த கிட்டத்தட்ட அதுக்கு வந்துடும். அதுக்கு மெகா பேக்கை நீங்கள் பை பண்ணிட்டீங்க அப்படின்னா கம்ப்ளீட்லி டிஎன்பிசி வேணுமா, எஸ்எஸ்சி வேணுமா, என்ன வேணுமோ எல்லா டெஸ்ட் சீரிஸ், இபுக், நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான மெட்டீரியல்ஸ், இன்டர்வியூக்கு போக தேவையான மெட்டீரியல்ஸ் முதற்கொண்டு எல்லாமே இந்த ஒரு பேக்கேஜுக்குள்ளே ஆட் பண்ணப்பட்டோம். அப்போ ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக நீங்கள் காசு செலவு பண்ண தேவையில்லை. ஓகேங்களா, என்னோட பர்சனல் சஜஷன் இந்த தமிழ்நாடு மெகா பேக் வேணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ ஆர்ஆர்பி அதே மாதிரி ஆர்ஆர்பியோட டெஸ்ட் சீரிஸ் உள்ள அவைலபிள் இருக்கு. இங்கிலீஷ் எது வேணுமோ கரெக்டாக பார்த்து பை பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ் வேணா இங்கிலீஷ் பை பண்ணிக்கோங்க, தமிழ் வேணா தமிழ் பை பண்ணிக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு நான் டிஸ்பிளே பண்ணிட்டேன். என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. the average price of the 80 mobile phones, ஓகேங்களா, 80 மொபைல் ஃபோனுடைய விலை பார்த்தீங்க அப்படின்னா 30,000 ரூபாய். ஆவரேஜ் அப்படின்னா என்னப்பா, மொத்த விலை டிவைடட் பை 80ன்னு பண்ணியிருப்பாங்க. இப்போ நமக்கு ஒரிஜினல் விலையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணியிருந்திருக்கணும், இந்த 30, தட் மீன்ஸ் கரெக்டாக அந்த 30,000 அதை வந்து 80ஆல் நான் வந்து மல்டிப்ளை பண்ணிடணும். கரெக்டாக 80 இன்ட்டு 30,000 மல்டிப்ளை பண்ணால் 3 24 30,000. அப்போ என்னது, இங்கே ஒரு 3 சைவர், இங்கே ஒரு 1 சைவர், 4 சைவர் வந்துடுது. 3 அப்போ 24, சரி இங்கே 4 இருக்குல்ல, சரி 3 இங்கே 4 4 1 5 சைவர். அப்போ என்னது, அப்போ 30,000 இன்ட்டு 80, அப்போ 3 1 2 3 4 5. அப்போ என்ன வந்துடும், கிட்டத்தட்ட எனக்கு 24 லட்சம். கரெக்டா, சரி ஓகே. த ஹையஸ்ட் அண்ட் லோயஸ்ட் மொபைல் ஃபோன்ஸ் ஆர் சோல்ட் அவுட். த ஆவரேஜ் பிரைஸ் ஆஃப் த ரிமைனிங் 78 மொபைல், மீதி இருக்கக்கூடிய 78 மொபைலுக்கு 29,500 அப்படின்னு சொல்றாங்க. அப்போ 29,500 இன்ட்டு இந்த 78 மொபைலுக்கு மல்டிப்ளை பண்ணா ஒரு ஆன்சர் எனக்கு கிடைக்கும். கரெக்டா, ஸோ மல்டிப்ளை பண்றதுக்கு 5 78 5 8 40 0 மீதி 4
98 72 76க்கு 6 பேலன்ஸ் 7 16 16 + ஒரு 7 ஸோ 16 இந்த பக்கம் ஒரு 4 23 அடுத்தது 7 5 35க்கு 5 பேலன்ஸ் 3 97 63 66க்கு 6 பேலன்ஸ் 6 7 2 14 20 அப்போ டோட்டல் வேல்யூ என்னது 0 11க்கு பேலன்ஸ் 1 6 4 10க்கு 0 பேலன்ஸ் 1 அண்ட் தென் 3 2 அப்போ 2 3 0 1 0 2 0 நம்ம விட்டுருந்தோம் கரெக்டா இதை நம்ம இங்கே சேர்த்துக்கலாம் இதை நம்ம சப்ராக்ஷன் பண்ணிட்டா எவ்வளோப்பா வரும் 0 0 0 இது ஒரு 9 அப்படின்னு வந்துடும் ஏன்னா 10ல் 1 போச்சு அப்படின்னா 9 இங்கே ஒரு 9 இருக்கும் அண்ட் தென் இது டோட்டலாக இதுதான் வேல்யூ கரெக்டா இப்போ 99,000 எனக்கு வேல்யூ கிடைச்சிருச்சு இப்போ என்ன கொடுத்துருக்காங்க த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த ஹையஸ்ட் மொபைல் அந்த ரேட் என்னது இருக்கிறதுலே டாப் ரேஸில் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அந்த விலையில் இருக்கக்கூடிய மொபைல் ஃபோனும் அதே மாதிரி லோயஸ்ட் பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய ஃபோனோட இதான் எனக்கு சோல்ட் அவுட் ஆயிருக்கு அது ரெண்டும் வித்துடுச்சு அப்படின்னா மீதி இருக்கிறத நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் அப்போ மீதி எனக்கு அந்த டிஃபரன்ஸ் நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் பாருங்க அது என்னது நமக்கு இருக்கிறதுலே டாப் விலையில் இருக்கக்கூடிய விலை கரெக்டாக இட்ஸ் லார்ஜஸ்ட் ப்ரைஸை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன் ப்ளஸ் லோயஸ்ட் பட்ஜெட் வந்து ஒய் இது ரெண்டும் சேர்ந்தது அதில் எக்ஸோட விலை வந்து கிட்டத்தட்ட 80,000 ரூபாய் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஒய் ஈக்குவல் டு 99,000 ரூபாய் கரெக்டா இப்போ டோட்டலாக 80 கழிச்சிட்டோம் மீதி எவ்வளோ இருக்குது எனக்கு 19,000 கரெக்டாக அப்போ 19,000ங்கிறது எனக்கு என்னது என்னுடைய லோயஸ்ட் பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய மொபைல் ஃபோன் ஓகேங்களா த நெக்ஸ்ட் ஒன் கொஸ்டின் நம்பர் 2 என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு த கம்பெனி ஆவரேஜ் இன்கம் ஆஃப் த ஆல் எம்ப்ளாயீஸ் இஸ் 20,000 பெர் மந்த் ஒரு மாதத்துக்கு அது எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்கன்னு எனக்கு தரலை கரெக்டா நம்பர் 1 எத்தனை நம்பர்கள் வேலை பார்க்குறாங்கன்னு எனக்கு தரலை அவங்களுடைய ஆவரேஜை எனக்கு கொடுத்துட்டாங்க 20,000 ரீசன்ட்லி த கம்பெனி அலோன்ஸ் த இன்க்ரிமெண்ட் ஆஃப் rupees 2,000 per month for all employees எல்லா எம்ப்ளாயிக்குமே 2,000 எனக்கு இன்க்ரீஸ் பண்ணுறாங்க கரெக்டா எல்லா எம்ப்ளாயிஸுமே 2,000 இன்க்ரீஸ் பண்ணுறாங்க தென் த நியூ ஆவரேஜ் இன்கம் ஆஃப் த ஆல் எம்ப்ளாயீஸ் இஸ் அப்படின்றத எனக்கு கேட்டிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு ஒரு 10 பேர் வேலை செய்கிறாங்க ஓகேங்களா இன்ட்டு 20,000 ரூபாய் அவங்களுக்கு அப்போ என்னப்பா வரும் எனக்கு 2 லட்சம் ரூபாய் கரெக்டா 2 லட்சம் ரூபாய் அவர்களுடைய மாத வருமானம் கரெக்டா இது வந்து கம்பெனிலேருந்து அவங்களுக்கு கொடுக்குது டோட்டல் ஆஃப் த சம் ஆஃப் த ஆல் த எம்ப்ளாயிஸ் அந்த 10 பேருடைய சம்பளத்தையும் கூட்டினா எனக்குன்னு 20,000 2 லட்சம் அப்படின்னு கிடைக்கும் ஒரு ஆளுக்கு 2,000 ரூபாய் எனக்கு இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்போ 10 பேருக்கு என்னது 20,000 ரூபாய் எனக்கு இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்போ 20,000 ரூபாய் இது கூட நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 22 1 2 3 4 அதாவது என்னது நமக்கு 2,20,000 ரூபாய் இதை நம்ம 10ஆல் டிவைட் பண்ணிட்டா என்ன வந்துடும் நமக்கு 22,000 வந்துருமா கிட்டத்தட்ட அதுதான் அது இன்டைரக்டாக நம்ம இங்கே என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஆவரேஜ் கொடுத்துருக்காங்களா ஸோ இந்த வேல்யூ ப்ளஸ் இன்க்ரிமெண்ட் வேல்யூ கரெக்டாக இன்க்ரிமெண்ட் வேல்யூ ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணாலே அதுதான் எனக்கு வரப்போகுது இட்ஸ் 22,000 அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் த நெக்ஸ்ட் ஒன் கொஸ்டின் நம்பர் 3 என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு எஸ் பிரணவ்ங்கிற ஒரு நபர் வந்து went to the bank at the speed of 60 km while returning for his home to covering the half of the distance at the speed of 10 km per hour but suddenly he was getting so late ரொம்ப லேட்டாக போயிட்டு இருக்கோம் அப்படின்றது டக்குன்னு மைண்டில் தோணிருக்குமே நம்ம தெரில சடனாக அடுத்து என்ன பண்ணுறாரு மீதி பாதி கிலோமீட்டரை வந்துட்டு 30 கிலோமீட்டர் பர் ஹவரில் வந்து கிளம்பிட்டு வந்துட்டே இருக்காரு இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அந்த ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் த பிரணவ் த ஹோல் ஜேர்னி இங்கேருந்து போகும்போது ரிட்டர்ன் வரும்போது எல்லாமே சேர்த்து ஓகேவா என்ன ஆவரேஜ் ஸ்பீட் அப்படின்னு கேட்குறாங்க ஆமாப்பா இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லிடுறேன் ஓகேவா ஸோ என்ன அப்படின்னா இங்கே தமிழில் நான் கொடுத்துருக்கேன் ஓகேவா இங்கே தமிழில் கொடுத்துருக்கேன் பட் இங்கே நமக்கு வந்து தமிழ் இருக்காது இன்டெலிஜென்ட் பியூரோவை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா அவங்க ஃபார் ஒன்லி த என்னது இங்கிலீஷ் ஆர் ஹிந்தியில் மட்டும்தான் கொஸ்டின் டிஸ்பிளே பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி எனக்கு சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ இங்கே நான் வந்து தமிழில் வந்து உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருக்கேன் ஓகேவா இங்கே வந்து உங்களுக்கு ஆன்லைன் போர்டு தான் எக்ஸாமினேஷன் தமிழ் வராது உங்களுக்கு ஓகேவா இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி ரிட்டன் லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி அதில் மட்டும்தான் உங்களுக்கு வரும் அதே தான் நீங்கள் வந்து டிஸ்கிரிப்டிவ் எழுதும் போதும் சரி ஓகேவா அதுவும் உங்களுக்கு அந்த மாதிரி தான் வந்துடும் ஓகேவா கம்ப்ளீட்லி இங்கிலீஷில் தான் நீங்கள் எழுத வேண்டியது வரும் ஸோ அதனால் வந்துட்டு கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க ஓகேங்களா சரி வாங்க நெக்ஸ்ட் ஸோ என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு ஃபஸ்ட்டு நம்ம டிஸ்டன்ஸை கவர் பண்ணலாம் முதல்ல என்ன பண்ணுறாரு ஒரு இடத்துல அவரோட வீடு இது ஹோம் அப்படின்னு வச்சுக்கலாம் இதுதான் அவருடைய பேங்க் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் இங்கேருந்து இங்கே போகிறாரு ஸ்ட்ரைட்டாக வரமாட்டேங்குது சரி பரவாயில்ல
ஓகே, டோட்டல் டிஸ்டன்ஸ். ஆனால் போகும்போது என்ன ஸ்பீடில் போயிருக்காரு, 60 கிலோமீட்டர் பெர் ஹவருக்கு போகிறாரா. ஸோ 60யை விட நம்ம கம்மியாக எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அரை மணி நேரம், 3/4 மணி நேரம், 20 நிமிஷம் அந்த மாதிரி வரும். நீங்கள் என்ன நம்பர் எடுத்தாலும் ஆன்சர் கரெக்டாக வரும். பட் எடுக்கிற வேல்யூ நமக்கு சாதகமாக இருக்கணும் எப்போவுமே. ஓகேங்களா. இப்போ எனக்கு போகும்போது அவருடைய ஸ்பீடு என்ன அப்படின்னா 60 கிலோமீட்டர் பெர் ஹவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 60 இல்லை 120 இல்லை 180 240 அதோட மல்டிபிகேஷனில் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக அதை கால்குலேட் பண்ணிக்கலாம். நான் 1 மணி நேரத்தில் போயிருக்காரு, 2 மணி நேரத்தில் போயிருக்காரு, அந்த அவரை வந்து நம்ம ரவுண்டாக வச்சுக்கலாம். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், பாயிண்ட்ல எடுக்க வேண்டியது வரும், கஷ்டமாக போயிடும். அப்போ என்ன பண்ணுறேன், நான் டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 60 கிலோமீட்டர் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். போகிறதுக்கு அவர் எடுத்துக்கூடிய டைமிங் அப்படின்றது 1 hour அவர் போகிறதுக்கு எடுத்துருந்துருக்காரு. ரிட்டர்ன் வரும்போது பாதியாக பிரிக்கிறேன். என்னது, இது ஒரு 30 கிலோமீட்டர், இந்த பக்கம் வரும்போது ஒரு 30 கிலோமீட்டர். இந்த மொதல் 30 கிலோமீட்டரை எவ்வளோ ஆவரேஜ் ஸ்பீடில் அவர் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க எனக்கு. இதுதான் 10 கிலோமீட்டர் பெர் ஹவரில் வந்துட்டு அவர் ட்ராவல் பண்ணுறாரு அப்படின்றத எனக்கு சொல்லியிருந்திருக்காங்க. கரெக்டாக. ஸோ இஸ் த ஸ்பீட் ஆஃப் 10 கிலோமீட்டர் பெர் ஹவர் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. அப்போது இதில் இருந்து இங்கே வர்றதுக்கு அவங்க எடுத்துக்கிட்ட டைமிங் என்னது, 10 கிலோமீட்டர் பெர் ஹவர் அப்படின்னா 30 கிலோமீட்டரை கவர் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு எடுத்துக்கூடிய டைம் என்னது, 3 hours தேவைப்பட்டிருக்குமா. ஏன்னா 1 மணி நேரத்துக்கு 10 கிலோமீட்டர், அப்போ 30 கிலோமீட்டர்னா என்னது நமக்கு 3 மணி நேரம் தேவை. தென் இந்த இடத்துல இருந்து அவரோட வீட்டுக்கு ரிட்டர்ன் வர்றதுக்கு என்ன பண்ணியிருந்திருக்காரு, அவரு 30 கிலோமீட்டர் பெர் ஹவர்ல கவர் பண்ணிட்டாரு. அப்ப என்ன ஆகும், எனக்கு 1 மணி நேரத்துல செகண்ட் 30 வந்துட்டு 1 மணி நேரத்துல அவரு கவர் பண்ணியிருந்தாரு. இப்ப டோட்டலா எவ்வளவு நேரம் டிராவல் பண்ணிருக்காரு, 3 + 2 டோட்டலா 5 hours டிராவல் பண்ணி. டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு டிராவல் பண்ணியிருக்காரு, 60 + 60 120. அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம் போட்டுலாமா, 120 டிவைடட் பை 5 அடிச்சா 24 தடவைக்கா. அப்போ என்ன வந்துடும் எனக்கு, 24 கிலோமீட்டர் பெர் ஹவர் அப்படின்றது என்னுடைய ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் த என்டையர் ஹோல் ஜேர்னி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். The next one, question number 4 பாருங்க. The average expenditure of the Sharma for the Jan to June, ஜான்வரியில இருந்து ஜூன் வரைக்கும் 6 மாத காலத்துக்கு, ஓகேவா, 4200 ரூபாய். சரி, ஓகே. இப்போ நமக்கு ஜான்ல இருந்து ஜூன் வரைக்கும் 4200 ரூபாய். அப்போ இன்ட்டு 6ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னா அவருடைய டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். கரெக்டாக. அவர் வந்து என்ன பண்ணுறாரு, எக்ஸ்பெண்டிச்சர் தான் அவங்க பேசியிருக்காங்க. அப்போ 4200னா 6 நாங்க 24, ஒரு 24,000 ரூபாய் ப்ளஸ் 6 2 12, ஒரு 1200. சரி, 12 போயிடுமோ, ஒரு 1200. அப்போ எவ்வளோ டோட்டலாக அவர் செலவு பண்ணியிருக்காரு, 0 0 2 5 2 25,200 ரூபாய் டோட்டலாக அவர் செலவு பண்ணியிருந்திருக்காரு. கரெக்டா. த நெக்ஸ்ட் ஒன் என்ன கொடுக்குறாங்க, he spent 1200 இன் ஜான்வரி. ஜான்வரியில் அவர் 1200 ரூபா செலவு பண்ணியிருக்காரு அப்படின்னா இதுல இருந்து ஒரு 1200 கழிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, எனக்கு எவ்வளோ கிடைக்கும். தட் மீன்ஸ் அதுதான் 24,000. கரெக்டாக. இங்கே நம்ம ஆல்ரெடி போட்டு வச்சிருக்கோம். கரெக்டாக 24,000 ரூபாய். இது எப்போ இந்த ஜானை விட்டுட்டோம் அப்படின்னா பிப்ரவரியில இருந்து ஜூன் வரைக்கும் உள்ள செலவு, அவருக்கான செலவு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க எனக்கு, 1500 இன் ஜூலை எனக்கு கேட்டிருக்காங்க. அப்போ 1500 இது கூட நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா 25,500 அடுத்த 6 மாதம், அதாவது பிப்ரவரியிலிருந்து எது வரைக்கும், ஜூலை வரைக்கும் அவர் செலவு பண்ணி வச்சிருந்திருப்பாரு. இப்போ என்னது, தி ஆவரேஜ் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் த மந்த் என்னது, பிப்ரவரி டு ஜூலை. அதான் எனக்கு கேட்டு. அப்போ 6 ஆல் என்னது 25,500 டிவைடட் பை 6 ஆல் அடிச்சா 4 தடவைக்கு, கரெக்டாக 6 நாங்க 24, பேலன்ஸ் 1, 2 தடவைக்கு 12, மீதி 30 அப்படின்றது 5 தடவைக்கு 50. அப்போ 4250ங்கிறது என்னுடைய ஆவரேஜ் expenditure of the next 6 months, that means February to July அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். The next one, question number 5 என்ன கொடுக்குறாங்க, at the end of the business conference at the 10% present all shakes hands. ஓகேங்களா. ஒரு பிஸ்னஸ் கான்ஃபரன்ஸ் நடக்குது, நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா 10 பேருமே வந்துட்டு ஹேண்ட் ஷேக்கிங் பண்ணிக்கிறாங்க. டோட்டலாக எத்தனை ஷேக்கிங் நடக்கும், மொத்தம் எத்தனை பேர், 10 பேர் இருக்காங்க. சரி, ஓகே. இப்போ எனக்கு 1 2 3 4 5 6 7 8 9 10 பேர் இருக்காங்க. கரெக்டா. ஸோ ஹேண்ட் ஷேக்கிங் பண்ணிக்கிறாங்களா. ஸோ பார்த்துட்டு எல்லாரும் மறக்காமல் ஒரு லைக்கை தட்டி விட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அப்படியே ஒரு ஷேரையும் தட்டி விட்டுருங்க மறக்காமல். ஓகேங்களா. ஸோ எஸ். அப்போ என்ன ஒரு எனக்கு, ஸோ ஃபர்ஸ்ட் பர்சன் எல்லாரோடையும் எனக்கு ஹேண்ட் ஷேக்கிங் பண்ணுவார். கரெக்டா. இந்த ஃபர்ஸ்ட் பர்சன் எல்லாரோடையும் போய் பண்ணுவார். யாரோட, 1 2 3 4 5 சொல்லிட்டு 9 முறை அவர் பண்ணுவார்.
கரெக்டா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் பர்சன் பண்ணி முடிச்சார். செகண்ட் பர்சன் போய் பண்ணும்போது யோசிச்சு பாருங்க, ரெண்டாவது பர்சன் ஃபர்ஸ்ட் பர்சனோட போய் பண்ணுவாரா? ஏன்னா தேவையில்லை, ஏற்கனவே 1 2 ஹேண்ட் ஷேக்கிங் பண்ணிக்கிட்டாங்க. கரெக்டா? 1ஆம் நம்பர் போய் எல்லார்கிட்டையும் பண்ணிட்டாரு. 2ஆம் நம்பர் என்ன பண்ணுவாரு? 1ஆம் நம்பர் கிட்ட பண்ண தேவையில்லை. ஏன்னா ஆல்ரெடி அவங்க 2 பேரும் ஹேண்ட் ஷேக் பண்ணி இன்ட்ரடியூஸ் ஆயிக்கிட்டாங்க. கரெக்டா? இப்போ நீங்க உங்க நண்பர்கள் 4 பேர் இருக்காங்க. நீங்க உங்க ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு கூட ஒருத்தரை கூட்டிட்டு வந்திருக்க. அவர்கிட்ட போய் நீங்க என்ன பண்றீங்க? பேசுறீங்க. என்ன மச்சான் எப்போ வந்த அப்படின்னு கேட்கும்போது, மச்சான் இது என் ஃப்ரெண்டு அப்படின்னா 2 பேரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்குவீங்க. கரெக்டா? ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு என்னது உங்க பேர் 2 பேரையும் சொல்லிக்குவீங்க. இன்ட்ரடியூஸ் ஆயிக்கிட்டீங்க. திரும்ப மறுபடியும் உங்க ஃப்ரெண்ட் யாரோ ஒரு ஆள் வர்றாங்க. அப்போ என்ன பண்ணுவார் அவரு? நீங்க உங்க ஃப்ரெண்டுக்கு 2 பேருமே உங்க ஃப்ரெண்டு தான். உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவர் என்ன பண்ணுவார்? அவரோட ஃப்ரெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது உங்களுக்கு திரும்ப மறுபடியும் இன்ட்ரடியூஸ் பண்ண மாட்டார். ஏன்னா நீங்க 2 பேரும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அவர் என்ன பண்ணுவாரு? புதுசா வந்த உங்க நண்பர் உங்களோட ஒருத்தர் வந்திருப்பார்ல, அவருக்கு மட்டும் என்னது ஹேண்ட் ஷேக் பண்ணிக்குவாங்க. கரெக்டா? அவங்க 2 பேரும் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் இங்க நடக்கும். கரெக்டா? ஸோ அப்போ என்னது? அடுத்து 2வது நம்பர் போயிட்டு 8 முறை பண்ணுவாரு. அப்போ இது 2 நம்ம பண்ணணும், ஆட் பண்ணிக்கணும். அடுத்து 3வது 2வது ஆள் முடிச்சிட்டார். 3வது ஆள் போய் திரும்ப 7 முறை இப்படியே போச்சு அப்படின்னா 1 வரைக்கும் வந்து 9வது ஆள் போயிட்டு 10வது ஆள்கிட்ட மட்டும் ஹேண்ட் ஷேக் பண்ணிக்குவார். 10வது ஆள் யார்கிட்டையும் பண்ண மாட்டாரு. ஏன் அப்படின்னா 10வது ஆள் ஆல்ரெடி ஒவ்வொரு தடவை எல்லாருக்கிட்டையுமே பண்ணி விட்டாரு. 1 கிட்ட 2 கிட்டலாம் ஒவ்வொரு தடவை நடந்து முடிஞ்சிருக்கும். அப்போ 10 வந்து தானா போய் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. இருக்கிறதுலே பிக் பாஸ் மாதிரி வச்சுக்கலாம். அவர் வந்து இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் போல இருக்கு. அவரை தேடி போய் எல்லாரும் கைக்கு கொடுத்துக்கிறாங்கன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். இப்போ என்ன ஆகுது நமக்கு? the sum of the natural number அப்படின்ற மாதிரி வந்துருதா? என்னுடைய இயல் எண்களை எழுது. அப்போ n into n plus 1 divided by 2. இதில் n அப்படின்றது என்னுடைய டோட்டல் நம்பர் ஆஃப் பர்சன் மைனஸ் 1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ என்னது நமக்கு? 9 into 10 divided by 2 is equal to எனக்கு என்னது 5. அப்போ என்னது 95 45. அப்போ டோட்டல் 45 தடவை அந்த ஹேண்ட் ஷேக்கிங் அந்த ஒரு கான்ஃபரன்ஸ்ல நடக்கும். The next one, question number 6. என்ன கொடுத்துறாங்க நமக்கு? The average presence of the students of the class in the college on Monday, Tuesday, Wednesday. முத 3 நாள் என்னது? மண்டே பிளஸ் டியூஸ்டே பிளஸ் வெட்னஸ்டே. இது மூணும் சேர்ந்து எவ்வளோ இருக்குதாமா? ஆவரேஜா 32. அப்போ எனக்கு 32 இன்ட்டு 3ன்னு போட்டுலாமா? அப்போ என்னது? 96. மண்டே பிளஸ் டியூஸ்டே பிளஸ் வெட்னஸ்டே இஸ் ஈக்குவல் டு 96 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே வந்து 30. 4 நாளைக்கு என்னது? வெட்னஸ்டே பிளஸ் தேர்ஸ்டே பிளஸ் ஃப்ரைடே பிளஸ் சாட்டர்டே இஸ் ஈக்குவல் டு 30 இன்ட்டு 4. அப்போ 120. அப்போ என்னது நமக்கு? இதை எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணா 2 வெட்னஸ்டே எனக்கு வந்துடும். கரெக்டா? ஸோ மண்டே பிளஸ் டியூஸ்டே பிளஸ் வெட்னஸ்டே பிளஸ் ஒரு வெட்னஸ்டே பிளஸ் தேர்ஸ்டே பிளஸ் ஃப்ரைடே பிளஸ் சாட்டர்டே. அப்போ என்னது? 2 வெட்னஸ்டே பிளஸ் மற்ற அதர் டேஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா ஓவரால் கிடைச்சிடும். இப்போ இது ரெண்டுக்கும் நம்ம டிஃப்ரென்ஸ் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. தட் மீன்ஸ் என்னது? ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்தா யாரு கிடைப்பா எனக்கு? இப்போ இதை வந்து நம்ம சப்ராக்ஷன் பண்றோம்னு வச்சுக்கோங்க. இதுல இருந்து இதை எல்லாத்தையும் நம்ம வந்து இவங்களை நம்ம சப்ராக்ஷன் பண்றோம் அப்படின்னா கூட என்னது? அந்த டிஃபரன்ஸ் இப்போ நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஓவரால் வேல்யூ எனக்கு கிடைச்சிடும். சரி, ஓகே. இப்போ எனக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா the average number of the students in all 6 days எல்லா நாளும் சேர்த்து 26. அப்போ என்னது? 26 இன்ட்டு 6. கரெக்டா? ஸோ 120 ப்ளஸ் ஒரு 36 டோட்டலாக 156. கரெக்டா? இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம். அதாவது 96 ப்ளஸ் ஒரு 120 ஆட் பண்ணோம் அப்படின்னா சண்டே ப்ளஸ் மண்டே ப்ளஸ் டியூஸ்டே ப்ளஸ் தேர்ஸ்டே ப்ளஸ் ஃப்ரைடே ப்ளஸ் சாட்டர்டே ப்ளஸ் என்னது வந்துடும்? வெட்னஸ்டே. 2 வெட்னஸ்டே. கரெக்டா? ரெண்டத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்னது? 120 ப்ளஸ் ஒரு 96. ஸோ 6 9 2 11 பேலன்ஸ் 1 216. அப்போ 216. இப்போ என்னது? இது எல்லாத்தையும் நம்ம இதுல இருந்து நம்ம கழிச்சு இது என்னது நமக்கு? சண்டே பிளஸ் மண்டே பிளஸ் அந்த ஒரு டே. அப்போ லெஸ் பண்ணோம். இதுக்கும் நம்ம டிஃபரன்ஸ் எடுத்தா எனக்கு வெட்னஸ்டேவோட அந்த ஒரு வேல்யூ கிடைச்சிருமா? எனக்கு கேட்டிருக்கிறது வெட்னஸ்டேவோட ஆன்சர் தானே கேட்டிருக்காங்க. அப்போ என்ன வந்துடும்? 216லேருந்து ஒரு 156 கழிச்சிட்டோம் அப்படின்னா இது ஒரு 0, இது ஒரு 6. அப்போ என்னது? என்னுடைய ஆன்சர் 60 நபர்கள் எனக்கு வெட்னஸ்டே ப்ரெசென்ட் ஆயிருக்காங்க. The next one. Suresh start his journey from P to Q by his bike at the speed of 40 km per hour. Then the same distance he traveled at the foot at the 10 km. Same distance அதே 40 கிலோமீட்டர் என்னது travel பண்றாராமா. From Q to R. அப்போ யோசிச்சு பாருங்களேன். எனக்கு ஃபர்ஸ்ட் Pல இருந்து ஆரம்பிக்காரு. ஸோ கியூவுக்கு வந்து எனக்கு 40 கிலோமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. திரும்ப அதே கிலோமீட்டர் தான் ஆருக்கு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. கரெக்டா? ஸோ 40 கிலோமீட்டர். இப்போ எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் ட்ராவல் பண்ணும்போது 40 கிலோமீட்டர்
copy to q then same distance foot at the 10 kilometer per hour அப்படின்றத எனக்கு சரி சேம் டிஸ்டன்ஸ் இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், நானே அசியூம் பண்ணிக்க சார் இந்த 40ங்கிறது இங்கே 40 கிலோமீட்டர் per hour ஓகேங்களா. நான் 40 கிலோமீட்டர் நினச்சிட்டேன். நான் என்ன பண்ணுறேன், இதை 1 hour ட்ராவல் பண்ணுறது மாதிரி 40 கிலோமீட்டர் நான் எடுத்துக்கிறேன், நானே டைமிங் எடுத்துக்கிறேன். அதே 40 என்ன பண்ணலாம், இங்கே நான் செட் பண்ணேன் அப்படின்னா 4 மணி நேரம் உங்களுக்கு தேவைப்படும். ஏன்னா 10 கிலோமீட்டர் per hourல அவர் ட்ராவல் பண்ணியிருக்காரு, 4 மணி நேரம் தேவைப்பட்டிருக்கும். இப்போ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, தென் ரிட்டர்ன் ஆர் டு பி வயா கியூ வழியாக திரும்ப ரிட்டர்ன் வர்றாரு. 24 என்னது கிலோமீட்டர் per ஹவருக்கு அவர் ட்ராவல் பண்ணுறாரு. இப்போ யோசிச்சு பாருங்களேன், டோட்டலாக 80 கிலோமீட்டர் டிவைடட் பை 24 எத்தனை மணி நேரம் கண்டுபிடிக்க முடியுமா? ஸோ 72 பேலன்ஸ் ஒரு 8ன்னு வரும், பாயிண்ட்ல எனக்கு கிடைக்குது கரெக்டா. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி பாயிண்ட்ல வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நம்ம அசியூம் பண்ணுறோம் பார்த்தீங்களா. இந்த 40 80 என்ன நம்பர் வேணா போடலாம், ஆன்சர் என்னமோ கரெக்டாக தான் வரும். நமக்கு டிவைட் ஆகிற மாதிரி நல்ல ஒரு வேல்யூவாக நம்ம எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பியிலிருந்து கியூவுக்கு அவர் போகக்கூடிய வேகம் 40. அப்போ 40ஆல் ஒரு நம்பர் வகுப்படக்கூடிய நம்பராக இருக்கணும், 10ஆல் வகுப்படக்கூடிய நம்பராக இருக்கணும். அட் சேம் டைம் அடுத்தது 24ஆல். இப்போ 24ஓட மல்டிபிகேஷன் 0ல் வரணும் அப்படின்னா அது 120 மட்டும்தான் முடியும். 120ங்கிறது ரெண்டையுமே எனக்கு வகுப்படுத்திடும் கரெக்டாக. ஸோ ஒரு 40ஆலையும் என்னால் அந்த 120 வகுப்படுத்த வைக்க முடியும், நான் 10ஆலையும் வகுப்படுத்த முடியும் கரெக்டாக. அப்போ என்ன பண்ணலாம், 120 அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். சரி, இங்கேருந்து இவருக்கு போகிறதுக்கு டோட்டலாக 120 கிலோமீட்டர். இது என்ன பண்ணாரு, 40 கிலோமீட்டர் per ஹவரில் எனக்கு போகிறாரு கரெக்டாக. 40 கிலோமீட்டர் per ஹவரில் ட்ராவல் பண்ணுறாரு. அடுத்தது என்னது, நமக்கு அடுத்த ஒரு 120 கிலோமீட்டரை எனக்கு 10 கிலோமீட்டர் per ஹவரில் ட்ராவல் பண்ணுறாரு. 6க்கு போய் அடைஞ்சிட்டார். திரும்ப இங்கேருந்து ரிட்டர்ன் பேக் வந்து என்ன பண்ணுறாரு, 24 கிலோமீட்டர் per ஹவரில் ட்ராவல் பண்ணுறாரு. டோட்டல் 240 கிலோமீட்டர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? அப்போ இங்கேருந்து போகிறதுக்கு 120 கிலோமீட்டரை ட்ராவல் பண்ணுறதுக்கு எடுத்துக்கூடிய நேரம் என்பது எனக்கு 3 hours தேவைப்படும். ஏன்னா 40 நான் 3 12. அடுத்தது அடுத்த 120 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறதுக்கு 12 மணி நேரம் தேவைப்பட்டிருக்கும். ஏன்னா 10 கிலோமீட்டர் per ஹவரில் போகிறாரு. திரும்ப 240 கிலோமீட்டரா, அதை ட்ராவல் பண்ணுறதுக்கு 10 மணி நேரம் அவருக்கு தேவைப்படும். ஏன்னா 24. இப்போ டோட்டல் என்டையர் ஜேர்னியுடைய ஆவரேஜ் ஸ்பீடு எனக்கு கேட்டிருக்காங்க கரெக்டாக. அப்போ என்ன பண்ணும், டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம். அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் என்னது, 240 480 கிலோமீட்டர் டிவைடட் பை டோட்டல் டைம் டேக்கன் என்னது, இது ஒரு 15 இது ஒரு 10 டோட்டலாக 25 மணி நேரம். அப்போ அடித்தா எனக்கு ஆன்சர் வந்துடும் கரெக்டாக. ஸோ 25ன்னு வரும்போது எனக்கு 48. அப்போ என்னது, எனக்கு 5ஆல் அடித்தா கூட எனக்கு இது 45 9 தடவைக்கு, மீதி 3 6 தடவைக்கு, இது 5 தடவை. திரும்ப இதை அடித்தா கூட எனக்கு 96/5 ஒரு தடவைக்கு எனக்கு மீதி 4 40 9 முறைக்கு மீதி 2. அப்போ 19.2 கிலோமீட்டர் per ஹவர் அப்படின்றது என்னது, எனக்கு ஆவரேஜ் ஸ்பீட். த நெக்ஸ்ட் ஒன், ரமேஷ் வாக் 6 கிலோமீட்டர் டு ரீச் த ஸ்டேஷன் ஃப்ரம் ஹிஸ் ஹவுஸ். அவருடைய வீட்டிலேருந்து ஸ்டேஷனுக்கு போகிறாப்லமா. தென் என்னது, அவர் வந்து ட்ரெயினை ஏறி ஒரு 60 கிலோமீட்டர் வேகத்தில், என்னது அந்த ட்ரெயின் வந்து 60 கிலோமீட்டர் வேகத்தில் போகுது டு ரீச் அட் த டெஸ்டினேஷனை போய் அடைஞ்சிடுறாரு. அண்ட் தென் த டோட்டல் டைம் டேக்கன் ஃபார் த 3 hours. இந்த டோட்டல் அவர் நடந்து வந்தது ப்ளஸ் ஜேர்னி எல்லாம் சேர்ந்து அவர் 3 மணி நேரம் ட்ராவல் பண்ணியிருக்காரு. இப்போ நடந்தது எவ்வளோ நேரம், ட்ரெயினில் ட்ராவல் பண்ணது எவ்வளோ நேரம் எனக்கு தெரியாது. இந்த ஆவரேஜ் ஓகேங்களா. ஸோ ஆவரேஜாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த டோட்டல் ஜேர்னி இருக்குது பார்த்தீங்கன்னா, அவர் நடந்தது ப்ளஸ் ட்ராவல் பண்ணது எல்லாமே சேர்த்து 32 கிலோமீட்டர் ஆமாம் per ஹவருக்கு ட்ராவல் பண்ணி. அப்போது 32 அப்படின்றது 1 மணி நேரத்துக்கு டோட்டலாக 3 மணி நேரம் ட்ராவல். அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் என்னவா பண்ணியிருக்காரு, 96 கிலோமீட்டர் அவர் ஜேர்னி பண்ணியிருக்காரு. 6 கிலோமீட்டரை அவர் நடந்தே ட்ராவல் பண்ணியிருக்காரு அப்படின்னா மீதி 90 கிலோமீட்டரை ட்ரெயின் ட்ராவல் கரெக்டாக ட்ரெயின் ட்ராவல் பண்ணியிருக்காரு. அப்போ என்ன பண்ணியிருக்கணும், இப்போ என்ன கேட்டிருக்காங்க, இந்த ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் த வாக்கிங்கோட ஆவரேஜ் ஸ்பீட் என்ன அப்படின்றத எனக்கு கேட்குறாங்க. அப்போ ஆவரேஜ் ஸ்பீட் என்னது, நமக்கு ஓவராலாக வந்துட்டு 6 கிலோமீட்டரை எனக்கு எவ்வளோ நேரத்தில் நடந்திருப்பாரு கரெக்டா. அப்போது ட்ரெயின் ட்ராவலை ஃபஸ்ட்டு எவ்வளோ நேரம் பண்ணியிருக்காருன்னு தெரியல, அதுதான் எனக்கு கொடுத்துருக்காங்க 60 கிலோமீட்டர் per ஹவர். 60 கிலோமீட்டர் per ஹவரில் போனால் 90 கிலோமீட்டர் போக 1.5 மணி நேரம் எனக்கு தேவைப்படும் கரெக்டா. 1 மணி நேரம் 30 minutes எனக்கு தேவைப்படும். மீதி என்னது, 1.5 மணி நேரம் கரெக்டா. மீதி 1.5 மணி நேரத்தை நடந்தே ட்ராவல் பண்ணியிருக்காரு. அப்போது மீதி 1.5 மணி நேரம் நடக்கணும் அப்படின்னா என்ன பண்ணியிருந்திருக்கணும், 4 கிலோமீட்டர் per ஹவரில் நடந்திருந்தானா 1 மணி நேரத்துக்கு 4 + ஒரு அரை மணி நேரத்துக்கு 2 டோட்டலாக 6 கிலோமீட்டரை கவர் பண்ணியிருக்க முடியும் ஓகேவா. த நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 9, பாலா டிராவல்டு ஃபர்ஸ்ட் 1/3. அப்போ யோசிச்சு பாருங்க, 1/3 அப்படின்னா 3 ஆல் வகுப்படக்கூடிய ஒரு டோட்டல் டிஸ்டன்ஸை நம்ம எடுத்துக்கிட்டா ஈஸி. இல்லை நான் 100 தான் எடுத்துக்குவேன் 200 தான் எடுத்துப்பேன் அப்படின்னா பாயிண்ட்ல வரும் 33.33ன்ற வேல்யூ கிடைக்கும். அதை பாயிண்ட்ல நம்ம
டிவைட் பண்ண வேண்டிய நிலைமை வரும். அதனால 3 ஆல வகுப்படக்கூடிய ஒரு எண்ணை பார்த்து நீங்க எடுத்துக்கோங்க. அது என்ன நம்பர் வேணாலும் நீங்க எடுத்துக்கிட்டாலும் சரிதான். என்னது பாலா traveled 1/3 of the total distance at the என்னது நமக்கு speed of 10 km/h அப்படின்றத நமக்கு கொடுத்திருக்காங்க. சரி ஓகே. and the next 1/3 வந்து 20 km/h ல டிராவல் பண்றாரு. the next another last 1/3 60 km/h. அப்ப யோசிச்சு பாருங்களேன். இந்த கடைசியில இருக்கிறத மட்டும் எனக்கு 60ன்னு கொடுத்திருக்காங்களா? அப்ப இந்த தேர்ட் பார்ட் நான் என்ன பண்றேன்? 60 நான் எடுத்துக்கிறேன். அதாவது சோ இது வந்து எனக்கு ஒரு பார்ட், இது இரண்டாவது பார்ட், இது நமக்கு மூணாவது பார்ட். ஓகேவா? இத வந்து 60 km/h ல டிராவல் பண்றாரு. அதனால இத 60 km எடுத்துக்கிறேன். ஓகேவா? அப்ப எனக்கு 60 km/h ல டிராவல் பண்றாரு. அடுத்து இது என்னது? இதுவும் அதே 60 km. எவ்வளவு இதுல 20 km/h ல. ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் 10 km/h. 60 km. அப்ப யோசிச்சு பாருங்க. 60 km கவர் பண்றதுக்கு அவருக்கு 6 hours தேவைப்பட்டிருக்கும். ரெண்டாவது 60 km கவர் பண்றதுக்கு 3 hours தேவைப்பட்டிருக்கும். இந்த மூணாவது என்னது நமக்கு 60 km கவர் பண்றதுக்கு 1 மணி நேரம் தேவைப்பட்டிருக்கும். டோட்டல் டிஸ்டன்ஸ் என்னது 3/18 180 km. டோட்டல் ஹவர்ஸ் என்னது நமக்கு 10 மணி நேரம். அப்ப டோட்டல் என்னது 18 km/h the average speed of the அப்படினு நம்ம சொல்லலாமா? average speed of the பாலா வந்து நமக்கு என்னது இட்ஸ் 18 km. the next one அடுத்தது என்னது the distance of the school and house சுரேஷ் is 80 km. சுரேஷோட வீட்டுக்கும் அவருடைய ஸ்கூலுக்கும் 80 km. one day he traveled 1/1 hours. ஒரே சரிங்க சம்திங் ஏதோ ராங் அந்த இடத்துல வந்துட்டு. ஓகேவா? ஸோ பிகாஸ் என்ன நடந்திருக்கு ஒரே அந்த வேல்யூ மட்டும் என்ன செக் பண்ணிடலாம். ஏன்னா வந்துட்டு 1/2 எனக்கு ரொம்ப கரெக்டாக தோணலை. ஓகேவா? 1/2 இருக்க வேணா 1 வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. 80 km 1 hour. ஓகே ஓகேவா? one day he was late by the ஓகேங்களா? ஸோ one day he was late by the அப்படின்னு கொடுத்துருக்காங்க எனக்கு என்னமோ. ஓகேங்களா? 80 km one day he was late by the 1 hour தான். ஓகேங்களா? ஸோ இஸ் த 1 hour. then the normal time to travel is the college. காலேஜுக்கு போற நார்மலா போறதை விட 1 மணி நேரம் லேட்டா போயிருந்திருக்காரு. so he increased by the 4 km/h. then he reached the college at the normal speed. நார்மல் டைமுக்கு போய் சேர்ந்துட்டாரு. அப்போ நார்மலா போனதை விட இவர் என்ன பண்ணியிருக்காராமா, எனக்கு போன வேகத்தை விட 4 கிலோமீட்டர் எக்ஸஸ் பண்ணும்போது அவரு கரெக்டான ஒரு டயத்துக்கு போய் சேர முடிஞ்சது அப்படின்றத எனக்கு சொல்லியிருக்காங்க. சரி ஓகே. இப்போ நமக்கு ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு இந்த ரீச் தட் காலேஜ் அட் த நார்மல் டைம் வாட் இஸ் தட் இது சேஞ்சஸ் த ஸ்பீட் சுரேஷ். ஓகேங்களா? ஸோ அப்போ என்னது நமக்கு என்ன ஸ்பீடில் போனால் அந்த கரெக்டான டயத்துக்கு போக முடியும் அப்படின்றத இது இந்த மாதிரி கேள்விக்கு மேக்ஸிமம் என்ன பண்ணிடுங்க, எனக்கு இதில் போயிட்டா ரொம்ப பெட்டர். ஆப்ஷன்லேருந்து போயிட்டா ரொம்ப பெட்டர். ஏன்னா ஈஸியாக நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். இப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் பாருங்களேன் 80 கிலோமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டா? 80 கிலோமீட்டர். இவர் எக்ஸ் அப்படின்ற ஸ்பீடில் எனக்கு போகிறாரு. கரெக்டா? எக்ஸுங்கிற ஸ்பீடில். ரெண்டாவது அப்போ போகும்போது 1 மணி நேரம் லேட்டாக போயிருக்காரு. கரெக்டாக? அப்போ எனக்கு டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டூ டைமு. இது ஃபார்முலா டைப்பில் போடணும் அப்படின்னா ஓகேங்களா? ஃபார்முலா டைப் டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 80 கிலோமீட்டர், ஸ்பீடுங்கிறது எக்ஸு இன்டூ டைமிங் அப்படின்றது என்னுடைய ஆவரேஜ் நார்மலாக போகிற டைம் ஒய். அதுல இருந்து -1 1 மணி நேரம் லேட்டா போறாங்க. கரெக்டா? அப்போ y - 1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இதே கரெக்டான டயத்துக்கு போகணும் அப்படின்னா சரி எக்ஸ்ங்கிறது என்னது x - 4 நம்ம சொல்லணும். ஏன்னா நார்மலா எக்ஸ்ங்கிறது சொல்லக்கூடாதுல்ல, x - 4 சொல்லியிருந்திருக்கணும். ஓகேவா? ஏன்னா எக்ஸ்ங்கிறது ஆவரேஜா போற ஸ்பீடு. ஓகேவா? போனா அது கரெக்டான டயத்துக்கு போய் சேர்ந்துருவாரு. அப்போ x - 4 இன்ட்டு போற டயத்தை விட y - 1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இதே 80 வந்துட்டு x இன்டூ ஒய்ல போனா கரெக்டா போய் சேர்ந்துருவாரு. சாரி x - 4 x - டைம் வந்து எனக்கு குறையும். 1 மணி நேரம் எனக்கு எக்ஸஸா போகுது. ஓகேவா? எக்ஸஸ் போகுதுன்னா y + 1 தானே போடணும். சாரி y - 1 கிடையாது, y + 1. 1 மணி நேரம் எனக்கு எஸ் அவன் கொடுத்துருக்கிறது நானே குழம்பிட்டேன். ஒன் டே ஹி வாஸ் 1 hour லேட் பை த 1 hour. போகிறத விட 1 மணி நேரம் அதிகம். அப்போ ப்ளஸ் தான் போட்டுக்கணும். நான் லேட் அப்படின்னாலும் 1 மணி நேரம் மைனஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? y + 1 அப்படின்னு வந்துடும். சரி ஓகே. அதே 80 x இன்ட்டு ஒய்யால் போட்டேன் அப்படின்னா எனக்கு வேல்யூ கிடைச்சிடும். கரெக்டா?
இப்போ இதே 80க்கு நம்ம என்ன பண்ணலாம் இந்த வேல்யூ அப்போ என்ன பண்ணலாம் இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணலாம் ஈக்குவேட் பண்ணிக்கலாம் கரெக்டா அப்போ xy ஈக்குவல் டு எனக்கு என்ன பண்ணலாம் இந்த வேல்யூவை உள்ள கொண்டு போய் நான் மல்டிப்ளை பண்ணலாம் அப்போ xy இதை கொண்டு வந்து இங்கே நான் மல்டிப்ளை பண்ணேன்னா -4y திரும்ப இந்த 1ஆல மல்டிப்ளை பண்ணா ப்ளஸ் எக்ஸ் இதை மல்டிப்ளை பண்ணா -4 அப்படின்னு வந்துடும் கரெக்டா இந்த xyக்கு இந்த xy நான் இப்போ கேன்சல் பண்ணிக்கலாம் கரெக்டா அடுத்தது எங்கிட்ட இருக்குது என்ன ஈக்குவல் டு 0ன்னு எங்கிட்ட இருக்கு என்னது நமக்கு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் எக்ஸை மட்டும் ஒரு பக்கம் வச்சுட்டு ஒய் எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டு போகலாம் அப்போ என்னது நமக்கு எக்ஸ் இந்த பக்கம் இருக்கட்டும் ஒய் இந்த பக்கம் வச்சுன்னா ப்ளஸ் ஒய்யா மாறு அப்போ 4y ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 4 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்போ 4y ஈக்குவல் டு எக்ஸ் என்னது ஈக்குவல் டு வரணும் அந்த பக்கம் ப்ளஸ் போடக்கூடாது கரெக்டா 4y ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 4 அப்போ எக்ஸ் மைனஸ் 4க்கு பதிலாக இந்த 4y கொண்டு போய் உள்ள சப்ஸ்டிட் பண்ணிடலாமா இந்த 4y உள்ள கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணால் என்ன கிடைக்கும் எனக்கு 4y இன்ட்டு ஒய் ப்ளஸ் 1 அப்படின்னு கிடைக்கும் அப்போ என்னது 4y ஸ்கொயர் ப்ளஸ் 4y ஈக்குவல் டு 80 அப்போ ஏதோ ஒரு ஸ்கொயர் வேல்யூ இன்ட்டு 4 ப்ளஸ் அதை வந்து 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் வரக்கூடிய வேல்யூ 80 அப்படின்ற வேல்யூ எனக்கு கிடைச்சிடும் ஸோ அப்போ என்னது எனக்கு ஹவர் எனக்கு கிடைச்சிடும் கரெக்டா என்னுடைய ஹவர்ஸை நான் வந்து என்னால் கால்குலேட் பண்ணிட முடியும் கரெக்டா இதை வச்சு ஒன்று நீங்கள் போங்க இது இவ்வளோ தூரம் கால்குலேட் பண்ணுறதுனால நான் என்ன சொல்கிறேன்னா டக்குன்னு நீங்கள் ஆப்ஷன் வந்து போயிடுங்க 80 அப்படின்ற ஒரு வேல்யூ 80 அப்படின்ற ஒரு வேல்யூ இன்கேஸ் 20ஆல் ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணுங்க 80 டிவைடட் பை என்னது நமக்கு 20ஆல் போட்டோம் அப்படின்னா 4 மணி நேரம் ட்ராவல் பண்ணுவார் கரெக்டா இதே வந்து இந்த 20 கிலோமீட்டர் பர் ஹவர்லேருந்து 4 கிலோமீட்டர் பர் ஹவரை நம்ம கழிச்சிட்டோம் அப்படின்னா 16 கிலோமீட்டர் பர் ஹவரில் ட்ராவல் பண்ணுவார் கரெக்டா 16ல் ட்ராவல் பண்ணால் 5 மணி நேரம் அவருக்கு ட்ராவல் பண்ணப்படும் கரெக்டா அப்போ வேல்யூ என்னது நமக்கு இஸ் த வேல்யூ கரெக்டா ஸோ ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம் அந்த ரெண்டாவது என்ன அப்படின்னா 1 மணி நேரம் ரவுண்டாக கொடுத்துருக்காங்க 50 நிமிஷம் லேட்டாக போகிறாரு 15 நிமிஷம் லேட்டாக போகிறாருன்னு சொல்லாமல் 1 மணி நேரம் ரவுண்டாக கொடுத்துருக்கறதுனால எந்த வேல்யூ எனக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அப்பா அதை டிவைட் பண்ண வைக்குதுங்கிறத நம்ம செக் பண்ணணும் வேற எந்த நம்பருமே 80 ரவுண்டாக டிவைட் பண்ண வைக்காது 20 மட்டும்தான் அதனால அதை நம்ம சூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் ஓகேங்களா த நெக்ஸ்ட் ஒன் அடுத்தது 11th கொஸ்டின் என்ன 56% ஆஃப் ஒய் ஒய்ங்கிற ஒரு நம்பர்ல 56% 180 அப்போ 182ங்கிறது 56% அப்போ இன்ட்டு 100% போட்டால் எனக்கு ஒய் கிடைச்சிருமா ஒய்ங்கிற வேல்யூ என்னால் கண்டுபிடிச்சிட முடியுமா ஸோ என்ன வரும் 56னா என்ன வந்துடும் நமக்கு ஸோ 6 எதால் அடிக்கலாம் 8 7 8 56 இது வந்து திரும்ப மறுபடியும் 8 டேபிளில் போட்டால் 8 2 16 மீது 2 22 அடிக்க முடியாது 7 டேபிள் அடித்தா கூட 14 மீது 4 42 அடிச்சிடலாம் அப்போ என்னது இது 8 தடவைக்கு 7 8 56 7 டேபிளில் இது வந்து 2 தடவைக்கு கரெக்டாக 14 மீதி 4 42ங்கிறது 7 6 42 6 தடவைக்கு திரும்ப 8 டேபிள் அடித்தா 12.5 அப்படின்றது வரும் அந்த 12.5 அடிச்சிட்டாலும் ஓகே இல்லை நம்ம என்ன பண்ணலாம் இதை வந்துட்டு 2 டேபிளில் வந்து 4 டைம்ஸு இது வந்து 13 டைம்ஸு அப்போ என்னது 1300 டிவைடட் பை 4 அப்படின்னு அடிச்சுட்டா நமக்கு என்ன வந்துடும் நமக்கு ஸோ 12ங்கிறது 3 தடவைக்கு மீதி 1 2 தடவைக்கு 5 அப்போ என்னது 325 அப்படின்ற மதிப்பு எனக்கு கிடைச்சிடும் த நெக்ஸ்ட் ஒன் கொஸ்டின் நம்பர் 13 which of the following the two ratios is greater than இது ரெண்டில் எது பெரியதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க எப்போவுமே ஒரு நம்பரை கொடுத்துட்டு ரேஷியோவில் ஸ்ப்ளிட் பண்ண சொன்னால் நம்ம ஸ்ப்ளிட் பண்ண முடியும் 2 ரேஷியோ கொடுக்குறாங்க ஒரு நம்பர் இது இருக்கு அது கூட இதை ஆட் பண்ணால் எனக்கு இந்த ரேஷியோ கிடைக்குது அப்படின்னா கூட அந்த நம்பரை நம்மளால கண்டுபிடிக்க முடியும் ஆனால் 2 ரேஷியோவை கொடுத்துட்டு இதில் யார் பெரிய ஆளுன்னு சொல்லி கேட்டால் எனக்கு கண்டுபிடிக்க முடியாது cannot be determined ஏன் அப்படின்னா 17:18 இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து ஏதோ ஒரு ஃப்ரூட்ஸ் வாங்குறோம் இல்லை சர்க்கரை வாங்குறோம்னு கூட நம்ம வச்சுக்கோம்ப்பா ஓகேவா இப்போ நம்ம சர்க்கரை வந்து வாங்கிட்டு இருக்கோம் இது வந்து ஒரு என்னது 17:35 35 kg ஆஃப் சுகர் வந்து நான் வாங்குறேன் இவங்க 2 பேத்துக்கு நான் ஸ்ப்ளிட் பண்ணுறேன் 17 kg 18 kg நான் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன்னு சொல்லலாம் 10:11 எத்தனை கேஜி வாங்கியிருப்பாங்க 5 கேஜி வாங்கினாலும் அப்படி தான் பிரிக்கணும் 10 கேஜி வாங்கினாலும் பிரிக்கணும் 150 கேஜி வாங்கினாலும் இந்த 10:11 தான் ஒரு 2 பேத்துக்கும் பிரிக்கணும் அப்போ இவங்க 2 பேர்லையும் யார் பெரியால் என்ன ரேஷியோ பெருசு அப்படின்றத கண்டுபிடிக்க முடியாது ஓகேங்களா த நெக்ஸ்ட் ஒன் இந்த பிளேஸ் சர்ப்ளஸ் ஓகேங்களா ஸோ ஒரு அரண்மனையில் வந்து என்ன பண்ணுறாங்க நமக்கு ஈஸியாக இந்த பேலஸில் வந்துட்டு நமக்கு பொருட்கள் சரக்கு ஓகேங்களா ஸோ 75 பேர்களுக்கான பொருட்கள் வந்து என்னது 35 நாட்களுக்கு 75 மக்களுக்கு கிடைக்குது
அப்போ யோசிச்சு பாருங்க, பிஸ்கட் பாக்கெட் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம், ரொம்ப பெருசாலாம் யோசிக்க வேண்டாம். 75 பேருக்கு 35 நாளைக்கு, ஒரு நாளைக்கு ஒரு பிஸ்கட் பாக்கெட் மேனியா எனக்கு வாங்கி வச்சிருக்காங்க. என்னது, 75 நபர்கள் இருக்காங்க, ஒரு ஆளுக்கு ஒரு நாளைக்கு நான் ஒரு பிஸ்கட் தரணும். அப்போ 35 நாளைக்கு 35 பிஸ்கட்டால மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைச்சிடும் எனக்கு, 75 இன்ட்டு 35, 5 5 25க்கு 5 பேலன்ஸ் 5 பேலன்ஸ் 2, 25க்கு 5 பேலன்ஸ் 2 அண்ட் 7 35 2 37, 15க்கு 5 பேலன்ஸ் 1, 21 22. அப்போ என்னது, 5 7 12க்கு 2 பேலன்ஸ் 1 6 2. அப்போ என்னது, 2625 பிஸ்கட் பாக்கெட்டை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு ஆளுக்கு ஒவ்வொன்று கொடுத்துக்கிட்டே வரணும். கரெக்டா? 15 guests arrived at the palace. இது இஸ் த ஒன் டே. ஒரு நாள் வந்து 15 கெஸ்ட் வந்து உள்ள வந்துட்டாங்க. ஓகேவா? then how many will weigh the surplus surface for the all the people? மீதி இருக்கிறது எத்தனை நாட்களுக்கு தாங்கும் அப்படின்றத எனக்கு கேட்குறாங்க. கரெக்டா? ஸோ கொடுத்துருக்கிறது, ஒரு அரண்மனையில் 75 பேருக்கு மட்டும் 35 நாட்களுக்கு பொருட்கள் கிடைக்கும். 15 விருந்தினர்கள் முதல் நாள் எனது விடுமுறைக்காக அரண்மனைக்கு வந்திருக்கிறார்கள். இந்த மக்கள் எத்தனை நாட்களுக்கு இந்த பொருட்களை போதுமானதாக இருக்கும்? எனது இந்த 15 பேத்துக்கு எனக்கு இப்போ என்னது, இந்த 15 பேர் மட்டும் இந்த பொருளை பயன்படுத்துனாங்க அப்படின்னா எத்தனை நாள் பயன்படுத்தலாம் அப்படின்றத எனக்கு கேட்குறாங்க. கரெக்டா? அப்போ என்னது, இப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன், ஒரு நாளைக்கு ஒரு பிஸ்கட் பாக்கெட் எனக்கு வந்து செலவு பண்றாங்க. 35 நாளைக்கு 75 மக்கள் பயன்படுத்துறத இவங்க எத்தனை நாள் பயன்படுத்தலாம் யோசிச்சு பாருங்க. 75 பேர் செலவு பண்றாங்க. அதுல எத்தனை பேர் எனக்கு இங்க வந்து எதால டிவைட் பண்ணா இந்த இது வரும், எனக்கு 5ஆல வகுத்துட்டா. கரெக்டா? அப்போ இது என்ன பண்ணணும், எனக்கு அட் சேம் டைம் இதே அளவுக்கு இங்க எனக்கு போயிடும். பட் என்ன ஆகும், எனக்கு பிளஸ் இந்த ஒரு இங்க இருக்கக்கூடிய விருந்தினர்கள் பிளஸ் யார் சேர்ந்துக்குவா எனக்கு இதை வந்துட்டு, அங்க இருக்கக்கூடிய நபர்கள். ஏன்னா அவங்க சாப்பிடாம இருக்க முடியாது இல்ல. கரெக்டா? தனக்கு போக தான் தானமும் தர்மமும். அப்ப என்ன ஆகும், நமக்கு மீதி இருக்க இந்த 15 பேர் நம்ம ஆட் பண்ணிட்டா மொத்தம் இப்போ அரண்மனையில் இருக்கக்கூடிய நபர்களோட எண்ணிக்கை 90. அப்ப 90ஆல நம்ம டிவைட் பண்ணணும். அப்ப என்ன வந்துடும் நமக்கு, 9ஆல் அடிச்சா 9 2 18 தடவைக்கு மீதி 8 82. அப்ப என்ன வந்துடும் நமக்கு, 9 9 9 81 29 புள்ளி சம்திங் பாயிண்ட்ல எனக்கு வேல்யூ கிடைச்சிடும். கரெக்டா? ஸோ வேல்யூ வந்து அந்த 29 புள்ளி சம்திங் இல்லை, த ஓவரால் வேல்யூ. ஓகேங்களா? ஸோ இதுதான் எல்லா பீப்புளும் சேர்ந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னா 15 + ஒரு 75 டோட்டலாக எனக்கு 90 நபர்கள். எனக்கு மற்ற மல்டிப்ளை பண்ணதெல்லாம் கட்டுதானப்பா, ஏன்னா வேல்யூ சம்திங் ஏதோ ராங். 75 35 பேத்துக்கு பயன்படுத்துகிற மாதிரி 35 நாளைக்கு 5 5 25க்கு 5 பேலன்ஸ் 2 7 35 37 3 5 5 பேலன்ஸ் 1 7 3 21 22. அப்போ என்ன வந்துடும், 5 12க்கு 2 பேலன்ஸ் 1 3 3 6 2. கரெக்ட் தான், 2625. இப்போ இதை வந்து 90 நபர்கள் பயன்படுத்த போகிறாங்க. எப்படி பார்த்தாலும் இது 29 புள்ளி தான். அப்போ ஆன்சர் வந்து 29 பாயிண்ட் வேல்யூவில் வந்திருக்கும். ஓகேவா? சம்திங் ஏதோ மிஸ்டேக் இருந்திருக்கு. ஓகேவா? ஸோ மீதி இருக்கிறதை எத்தனை நாளைக்கு பயன்படுத்த முடியும் அப்படின்னா 29 நாட்களுக்கு எனக்கு பயன்படுத்த முடியும். ஓகேங்களா? ஸோ இன் ஹவு மெனி டேஸ் த சர்ப்ளஸ் சஃபர்டு ஃபார் த ஆல் த பீப்புள், எல்லா பீப்புளுக்கும். ஓ ஓகே ஓகே, அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, சாரிப்பா என்ன நடந்திருக்கு அப்படின்னா இட் செல்ஃப் ஒன் டே தானே, அவங்க டே ஒரு நாளைக்கு தானே. அப்போ ஒரு டேக்கு பயன்படுத்துறது தான் நம்ம இங்கே சப்ராக்ஷன் பண்ணணும். அப்போ என்னது நமக்கு 26 25 டோட்டல் வேல்யூ. கரெக்டா? 26 25 இதை ஒரு நாளைக்கு ஒரு பிஸ்கட் பாக்கெட்டு 90 பேர்த்துக்கு எனக்கு கழிச்சிடணும். கரெக்டா? 90 இதில் கழிச்சேன்னா 90 ஒரு நாள் போயிடுவாங்க. அப்போ எனக்கு இது 5 இது 12ல் 9 போச்சுன்னா மீதி 3, இது என்னது 5 இது 2 25 35 25 35 75 நபர்கள் மீதி இருக்கிற நாட்களுக்கு பயன்படுத்திக்குவாங்க. அப்போ ஏற்கனவே ஒரு நாள் பயன்படுத்திட்டாங்க, மீதி இருக்கிறத இப்போ யூஸ் பண்ணிக்கிறோம். என்னது 75ன்னு வச்சா நம்ம 25வது டேபிளில் நமக்கு என்ன வந்துடும், நமக்கு இல்லை 5 டேபிள் அடிச்சிடலாமா, 5 டேபிள் அடிச்சு இது கூட அடிச்சா கூட வராது. 0 35 0 போட்டு நம்ம ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். இது 3 தடவைக்கு இங்கே நம்ம அடித்தா ஒரு தடவைக்கு 0 35 ஒரு தடவைக்கு அண்ட் தென் மீதி 10 100 4 தடவைக்கு. கரெக்டா? சம்திங் ஏதோ ராங்க நடக்குதே. 25 35 பாயிண்ட்ல வருதே. 75ஆல நம்ம அடிக்கிறோம், மீதி 75 நம்ம பயன்படுத்த போகிறோம். 5 டேபிள் அடித்தா நமக்கு இது வந்து ஒரு 15 டைம்ஸு. இது 5 தடவைக்கு 0 போட்டு 35 7 தடவைக்கு அண்ட் தென் 15வது டேபிள் அடித்தா 15 3 45 மீதி 5 47
திரும்ப மறுபடியும் 3 33. அப்போ கிட்டத்தட்ட வந்து 34 நாள் வரைக்கும் அவங்க பயன்படுத்திக்குவாங்க. ஓகேங்களா? டோட்டலாக இருக்கிறத 34 நாள் வரைக்கும் பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா? அதுலேயும் நமக்கு என்னது மிஸ்டேக் தான், ஏதோ சம்திங் இருக்குது. டோட்டலாக எப்படி பார்த்தாலும் மிஸ்டேக் தான் வருது. ஓகேவா? ஓகே, த நெக்ஸ்ட். ஓகேவா? 14வது கேள்வி, கடைசி கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, the difference between the compound interest and simple interest on the certain sum of the money for the 2 years. 2 வருஷத்துக்கான டிஃபரன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க. என்னது? 122 ரூபா. அப்போ யோசிச்சு பாருங்களேன், இது எஸ்ஐ, இது சிஐ. முதல் வருஷம் ஃபர்ஸ்ட் இயரை பொறுத்த வரைக்கும் இவர் 5% தான், இவர் 5% தான் வட்டி கட்டுவார். கரெக்டா? ரெண்டாவது வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இவர் வெறும் பிரின்சிபலுக்கு மட்டும் கட்டுவார். இவர் 5% பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கு ப்ளஸ் இதுக்கு இந்த வட்டியோட வட்டிக்கு போடுவார். கரெக்டா? அப்போ 5/100 இன்ட்டு 5 அப்படின்னு போட்டால் 5 25. அப்போ 0.25% இவங்க பே பண்ணும். இவங்க 2 பேருக்கு இருக்க வித்தியாசம் என்னப்பா? இது வந்து 10, இது 10.25. 0.25. அந்த 0.25 தான் 122 ரூபாயாமா. 122 ரூபா. இப்போ 0.25 கண்டுபிடிச்சாச்சா? இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? ஒரிஜினல் அமௌண்ட்டை கண்டுபிடிச்சலாம். அப்போ என்னது? 122 / 0.25 into 100 அப்படின்னு நம்ம போட்டுலாமா? அப்போ என்ன வந்துடும் நமக்கு? இது என்ன பண்ணலாம்? 122 0 / 25 into 100. ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம்? 25 டேபிளில் டேட்டா அடிச்சா கூட நமக்கு இது 4 தடவைக்கு. கரெக்டாக? 4 தடவைக்கு. மீதி எத்தனை நமக்கு? 22. 220. 8 தடவைக்கு 200. கரெக்டா? 8 தடவைக்கு 200. மீதி எத்தனை கிடைக்குது என்கிட்ட? 20. மீதி என்னது? 200 அடிச்சா 8 தடவைக்கு. அப்போ என்னது? 4800 அப்படின்றது த ஓவரால் வேல்யூ அப்படின்றது எனக்கு கிடைச்சிடும். கரெக்டா? ஸோ இஸ் 4800. இப்போ என்ன கேட்டா? ஃபைண்ட் த சம் கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபார் த 2 years period 5% per annum, the certain sum is a simple and compound interest. வரலையே. 48800. ஓகே, ஃபார் த 5% நம்ம போட்டோம் அப்படின்னா 244 அப்படின்னு வந்துடும். கரெக்டாக தான் இருக்குது. 244 5% 0 அப்படின்னு நம்ம போட்டுடலாம். இது ஃபர்ஸ்ட் இயருக்கு. இவரும் அதே தான் பே பண்ணுவார். கரெக்டா? 440 பே பண்ணுவார். இதில் வந்து செகண்ட் வருஷம் இவர் அதே தான் 4440 போடுவார். இவர் இந்த 2440 இதில் ஒரு 5%. அப்போ என்னது? 122 அப்படின்றத பே பண்ணிடுவார். ப்ளஸ் ஒரு 122. கரெக்டா? டிஃப்ரென்ஸ் அதுதானே உங்களுக்கு சம்திங். ஓகேங்களா? ஸோ இந்த சம்மில் வந்து ஏதோ சம்திங் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது கிட்டத்தட்ட எவ்வளோ வந்துடும் எனக்கு? 48800 சம் வந்துடும். ஓகேவா? டிஃபரன்ஸ் இருந்தால் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கு 48800. ஸோ ஆன்சர் இஸ் சம்திங் ராங். ஓகேங்களா? ஸோ இதுதான் இப்போ ஓவரால் வேல்யூ. ஓகேங்களா? ஸோ இதுதான், இவ்வளோ தான் ஓவரால் கேள்விகள். இதை தான் நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த ஓவராலாக 1 by 1 சால்வ் பண்ணி பார்க்குறோம். ஓகேங்களா? இது வந்து வெறும் ஐபி அப்படின்னா ஐபி மட்டும் நினைக்காதீங்க. நிறைய பேர் அப்படி தான் நினச்சிட்டு இருக்கீங்க. ஐபி அப்படின்னா ஓகே இது ஐபி சார் நடத்துறாரு, நமக்கு இது சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ரீசனிங்கும் ஆப்டிடியூடும் எல்லாருக்கும் சமம் தான். ஓகேங்களா? சரி, ஓகே, இப்போ நான் இதோட கிளம்பிக்கிறேன். மீண்டும் உங்களை அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கிறேன். ஸோ நம்மளுடைய ADA 247 யாராவது டெஸ்ட் பேக்கேஜ் வாங்கணும், அல்ல டெஸ்ட் சீரிஸ் வாங்கணும், அண்ட் தென் நம்மளுடைய வீடியோ கோர்சஸ் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இப்போ இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. Y249 அப்படின்ற ப்ரோமோ கோடை யூஸ் பண்ணிக்கோங்க. SSC கிளாஸ் ஒரு வாரம் ஆச்சு. டிஎன்பிஎஸ்சிக்கான கிளாஸ் வந்து வர February 1 நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். தமிழ்நாடு மெகா தொகுப்பு இந்த பேக்கேஜுக்குள்ளே கம்ப்ளீட்டாக எல்லா கிளாஸஸும் உள்ள ஆட் பண்ணப்பட்டிரும். ஓகேங்களா? ஸோ இப்போ பை பண்ணுற எல்லாருக்குமே 82% வந்து ஆஃபர் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ வேணும் அப்படின்னா இமீடியட்டாக பை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? Y249 அப்படின்றது என்னோட ப்ரோமோ கோட். 82% உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ டோன்ட் ஃபர்கெட். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் கைஸ். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பை பை. See you.